ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நாலா பக்கமும் பிரச்சனையாக நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கமாக போனால் புலி சிங்கம் வந்து இன்னொரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்கு அண்ட் இன்னொரு பக்கமாக பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கமுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க விஜய் மல்லி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்களோட வாழ்க்கையும் வந்து தள்ளப்பட்டிருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் வாழ்ந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனையாக அவர் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்மளுக்கு சொத்து தான் போச்சு, சரி நம்ம குழந்தை அண்ட் தென் ஒய்ஃபு கூடயாவது நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வீடு கூட இப்போ சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கதிரேஷன் கிட்டையும் பிரச்சனைகள் நிறைய வரப்போகுது. ஏன்னா வந்துட்டு கதிரேஷன் இப்போ வந்துட்டு வெண்பாவை அவங்களுக்கு கூட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண செய்யறாங்க. ஸோ அதுலயும் வந்துட்டு விஜயை வந்துட்டு சிக்க வைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கறதுக்கு வீடும் இல்லை, வேலையும் இல்லை, என்ன பண்றது? அண்ட் தென் வீடு வேலை இல்லாட்டாலும் சரி, ஆனால் அடி வயிற்றுலயே வந்துட்டு கை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எபிசோட்ல காமிக்க இருக்காங்க. ஏன்னா வெண்பா தான் அவரோட உயிரா வந்து விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரோட உயிரே போச்சுன்னா வந்துட்டு என்ன ஒரு லைஃப், ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விஜயும் மல்லியும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எபிசோட்ல வந்து காமிக்க இருக்காங்க. விஜய் வந்து இன்னையாவது வேலை கிடைச்சிச்சு, 50,000 சேலரி வரப்போது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சந்தோஷமா இருக்கிற டைம்ல தான் ராஜி வந்துட்டு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கம்பெனி கூட டைப் பண்றதா சொல்லி இந்த வேலையும் இல்லாம பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரி வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா இப்போ வீடே சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா வந்து அந்த ரெண்ட்டுக்கு தான் வாடகைக்கு தான் விட்டுருந்தாங்க. ஓனர் கிட்ட ராஜி வந்து நின்றுட்டு அந்த வீடு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக விட சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அது ரெண்டு பேரும் அதாவது மல்லியும் அண்ட் தென் அவங்க பெரியம்மாவும் பார்த்துடுறாங்க. என்ன ஓனர் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, நானே சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த வீடு விட்டுறதுக்கு நான் பேசியிருந்தேன், அவள் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா, ஸோ அது வந்து அவளுக்கு வீடு வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடை தான் நான் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்களோட வெட்டிங் டே வரப்போது 2 daysல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வெட்டிங் டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு அன்னபூர்ணி அம்மா விஜய் கிட்ட கேட்கறாங்க. இது வரைக்கும் மல்லிக்கு எதுவுமே பண்ணல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பிரச்சனையா, பெரிய பிரச்சனையா நம்ம கதிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு டார்கெட் வச்சிருக்கா அப்படி விஜய்க்காக. என்னன்னா இப்போ வந்து வெண்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாதான் அவங்க மகாலட்சுமி அவங்க வீட்டுல குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொன்னதுனால வெண்பாவை அவங்க கூட கூட்டிக்க அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஐடியா கொடுக்கறாரு, இந்த கொலையை நேர்ல பண்றதுக்கு பார்த்ததுக்கான சாட்சி கண்டிப்பா வேணும், இருந்தாதான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னதுனால அவர் வந்து அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கும் வந்துட்டு ராஜி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க தம்பி மேல தீராத பகையில இருக்காங்க. அதனால எப்படியாவது வந்துட்டு விஜய வந்து அவங்களும் வந்து கவுத்தி விடணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஜெயில திரும்பவும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.